இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் சண்முகம் ஆகியோர் 2 நாட்களாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். அவர்கள் பேசியது மிக முக்கியமாக தமிழக மக்கள் அனைவரும் கவனிக்க வேண்டியது. அது போதுமான கவனம் பெறவில்லை என்று நான் நினைக்கிறேன். திரு சண்முகம் அவர்கள் நிதானமானவர், அன்பானவர். அவர் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த போது மிக கோபமாக திமுகன்னு ஒரு கூட்டணியே கிடையாதுங்க என்று சொன்னார். அதே போல் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் 2 மாதங்களில் தாவேக ஆட்சி கவிழும் என்று திமுக தலைவர் சொல்வது அவருக்கு அழகல்ல என்று சொன்னார். சில நாட்களுக்கு முன்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 கால்களிலே இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, விரைவில் கவிழும் என்று சொன்னார். இந்த 2 கட்சிகளும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1,72,00,000 மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது மக்களின் தீர்ப்பு. இதை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்ய பழகிக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்டுற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்தவுடனே எல்லோரும் சைக்கிளில் ரேஸ் போயிட முடியாது. முத நாள் குரங்கு பெடல் போடுவீங்க, கீழே உழுவீங்க, முட்டியில் அடிபடும். பிறகுதான் உங்களால் அழகாக சைக்கிளை ஓட்ட முடியும். தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோருக்கு அரசியல் அனுபவமே கிடையாது. அதற்கு பிறகுதான் நிர்வாக அனுபவம். நாம் அனைவரும் 1,72,00,000 பேர் சேர்ந்து வாக்களித்து அந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலமாவது இந்த அரசுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? 2 மாதத்தில் கவிழும், 3 மாதத்தில் கவிழும்ட்டு 2 திராவிட கட்சிகளும் சொல்லி கொண்டிருக்கின்றன. ஒருவேளை 2 மாதத்திலே தாவேக ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் தேர்தல் வருமானால் 230 இடங்களில் தாவேக வெற்றி பெறும். தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் அவர்களோடு தமிழக மக்கள் இருக்கிறார்கள். இந்த எதிர்க்கட்சிகள் அத்தனையும் ஒரு புறம் இருக்கின்றன. சரி, ஒருவேளை 2 மாதத்தில் இந்த ஆட்சி கவுந்து தேர்தல் நடந்துச்சுன்னா திமுகவாவது போட்டி போடுற நிலைமையில் இருக்குது. அதிமுகவுக்கு கட்சி இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை யோசிக்க வேண்டும். அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா? கொத்து கொத்தாக சாரியாக அதிமுகவிலிருந்து அணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் தாவேகவை நோக்கி. முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்றோர் பெரிய மனது பண்ணி இந்த கட்சியில் ஏற்றுக்கிட்டதுக்கு நன்றி என்று சொல்லி தாவேகவில் சென்று சேர்கிறார்கள் என்றால் அந்த கட்சியின் நிலைமை என்னவென்பதை திரு பழனிசாமி அவர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் 4/5/2006 பிறகு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரின் மறுபக்கம் என்ன என்பதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்று உங்கள் வாயிலாக தமிழக மக்களை சந்திக்கிறேன். தோழர்களே, 4/5/2026 அன்றைக்கி ரிசல்ட்டு சாயங்காலம் வந்துருச்சு. 108 தாண்டல தாவேக. இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடச்சி அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜயை இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும், துர்கா ஸ்டாலின் சேகர்பாபுவை கூப்பிட்டு, தம்பி அழுவுது, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர்பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் தொடர்பு கொண்டது
அதிமுகவில் இருக்கக்கூடிய இதர எம்எல்ஏக்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படியாவது ஆட்சி அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, திமுக கூட போய் இப்படி யாராவது உறவு வைப்பாங்க, அதிமுகலேருந்து திமுக கூட உறவு வைப்பாங்கன்றதை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரி தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லை, 8-9 சீட்டு குறையுது, நாம் ஆதரவு தர்றோம், எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடு என்று இவர்கள் வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் உள்ளிட்டோர் தாவேகாவில் ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறார்கள். தாவேகாவுக்கு அன்னைக்கு அரசியலுக்கு புதிதல்லவா, என்ன பண்ணுறதுனே தெரியல. தாவேக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிப்பதாக சொன்ன அமைச்சரவைகளின் எண்ணிக்கை 15. எந்த மினிஸ்ட்ரி வேணுமோ நீங்கள் எடுத்துங்க. இது இனிஷியல், இது 4 இரவு 5 காலையில் பகலில் நடப்பது. போய் இவங்கெல்லாம் பேசிட்டு 15 மினிஸ்ட்ரி கிடைக்குதுன்னா அப்பாடி ரைட்டு, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடலாம், கட்சியை காப்பாற்றிடலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வேலுமணி, சி சண்முகம், காமராஜ் எல்லாம் சென்று பேசும்போது, அதெல்லாம் வேணாம் தம்பி, திமுக நமக்கு ஆதரவு தரேன்ட்டு இருக்காங்க, பொறுமையாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எப்படின்னு திமுக ஆதரவில் நம்ம எப்படி ஆட்சி அமைக்கிறது என்று கேட்டதற்கு விசி கேட்க 2 அமைச்சரவை, ஐயுஎம்எலுக்கு அமைச்சரவை, அடுத்து அமமுகக்கு ஒரு அமைச்சரவை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைச்சரவை. அண்ணே இருக்கட்டும்னே, திமுக ஆதரவில் நம்ம எப்படின்னே ஆட்சி அமைக்கிறது, அம்மாவோட ஆவி நம்மளை மன்னிக்காதுண்ணே என்று சொல்லும்போது, ஏப்பா அவங்க வெளியிலேருந்து ஆதரவு தராங்க, அது அதிமுக ஆட்சி தான் என்று சொல்கிறார். இதற்கு நடுவே தாவேகாவிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்களை தூக்குவதற்கான வேலைகளில் ஆதவ அர்ஜுனா ஈடுபடுகிறார். இது நடந்துக்கிட்டு இருந்தவொடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீங்கள் எம்எல்ஏவெல்லாம் கூட்டிகிட்டு போய் பாண்டிச்சேரியில் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னதும் வேலுமணி உள்ளிட்ட சண்முகம் உள்ளிட்டவர்களுக்கு மனது பொறுக்கவில்லை. அண்ணே என்னதான் இருந்தாலும் என்னண்ணே திமுக கூட போய் எப்படின்னு அண்ணே 108 வாங்கியிருக்காங்கண்ணே, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா கூட பரவாயில்லண்ணே, ஒரு அர்த்தம் இருக்குண்ணே, வெளியில இருந்தாவது ஆதரவு கொடுக்கலாண்ணே. அண்ணே திமுக ஆதரவில் நம்ம ஆட்சி அமைச்சோன்னா ஜனங்க கல்லை விட்டு எறிவாங்கண்ணே, வேண்டாண்ணே என்று சொல்லும்போது, தம்பி நான் சொல்கிறது கேளு என்று சொல்லி ஊடகங்களில் அந்த செய்தி வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எடப்பாடி பழனிசாமி விரைவில் நல்ல செய்தி வரும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் அந்த நல்ல செய்தி. இதற்கு நடுவே இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்பது தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கே இதை கேள்விப்பட்ட போது மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது. பல பேரிடம் பேசி, சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி நான் இதை உறுதி செய்த பிறகே உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அபினேஷின் வீட்டில் சபரீசனையும் உதயநிதியையும் சந்திக்கிறார். அப்போது சபரீசனுடைய ஃபோனில் மு.க.ஸ்டாலின் வந்து பேசுகிறார். எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணாம், உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம், ஒரே ரெக்வஸ்ட்டு, எங்கள் மேலே கேஸை போடாதீங்க, ஊழலெல்லாம் கண்டுக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், எப்படியாவது இதை முடித்து கொடுங்கள் என்று சொன்னதும் திரு பழனிசாமி அவர்களுக்கு கிட்டத்தட்ட முதல்வரான நினைப்பு வந்து விடுகிறது. ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், திருமாவளவன் இந்த உடன்படிக்கைக்கு ஒத்து வரவில்லை. அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களுக்கும் அவங்க அமைச்சராக வராங்கல்ல, அதனால் ஓகே, அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் திருமாவளவன் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, உறுதியாக மறுக்கிறார். இந்த சூழலில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைத்தால் நாங்கள் அதை எதிர்ப்போம், ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கின்றனர். ஒரு ஸ்டேல்மேட் வந்துடுது. தாவேகாக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுன்னு தெரியல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கேட்குறாங்க, விசிக்கு ஆதரவு கேட்குறாங்க. அவங்க நாங்கள் ஆதரவு தர்றோமா இல்லையான்றதை பற்றி எதுவுமே பேசலை. இதற்குள் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆதரவு எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கொடுக்குறார்கள். இதுக்கு நடுவில் டிவிக்கே அமமுக எம்எல்ஏவை தூக்கிடுறாங்க, காரில் வச்சு கையெழுத்து வாங்கினாங்கன்னு ஒரு வீடியோக்கள் வந்திருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். டிடிவி தினகரன் இன்மீடியட்டாக அன்றைக்கி நைட்டு போய் கவர்னர் பார்க்குறாரு. கவர்னரை பார்த்துட்டு இது போல் ஆள் தூக்கும் வேலையில் தாவேக ஈடுபடுகிறது, நீங்கள் தலையிட வேண்டும் என்று சொன்னதும் தாவேக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. உடனடியாக இது போல் ஆள் தூக்குற வேலையில் தாவேக ஈடுபடுகிறது என்றதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு உடன்பட மாட்டோம்
என்று உறுதியாக தெரிவித்து விடுகின்றனர். இதை அடுத்த கட்டத்துக்கு நவுத்த முடியல. திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சியிடத்தை நவுத்த முடியல. ஸோ அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். சரி, இதற்குத்தான் இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். திமுகவின் ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தோழர் தொல் திருமாவளவனை முதல்வராக்கலாம் என்று சொன்னால் தமிழகத்தின் முதல் தலித் முதலமைச்சர் என்பதற்கு யாரிடமிருந்தும் எதிர்ப்பு வராது. அப்போது சுயநலத்துக்காக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தார்கள் என்ற அவப்பெயரிலிருந்தும் தப்பிக்கலாம் என்று சொல்லும்போது அதிமுகவிலிருந்தே எதிர்ப்பு குரல் கிளம்புகிறது. திருமாவளவனை முதல்வராக்கிட்டு நான் எப்படி என் தொகுதிக்கு போகிறது என்று சில எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் அதிமுக சில எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கு. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்கள் எப்படிங்க போகிறது என்று. அவர்களை பேசி சமாதானம் செய்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவையும் கோருவோம் என்று அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர் அன்புமணியிடம் பேசுகிறார். அன்புமணிக்கிட்ட பேசின உடனே அன்புமணி என்ன சொல்கிறார், ஏங்க அவங்க சிஎம் ஆக்கிட்டு நாங்கள் எப்படிங்க கட்சி நடத்துகிறோம், அதெல்லாம் முடியாது, வேணா அவங்க 2.5 வருஷம் நாங்கள் 2.5 வருஷம் என்று ஒரு ப்ரொப்போசலை அன்புமணி சொன்னோன்னே இது சரியாக வராதுங்க என்று இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. 10 நிமிடங்களில் மீண்டும் இணைப்பில் வந்த திரு அன்புமணி அவர்கள் அவங்க 2 வருஷம் அதெல்லாம் வேண்டாம், சௌமியா அன்புமணி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்தால் நாங்கள் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம், திருமாவளவன் முதல்வராவதற்கு எங்களுக்கு சம்மதம், நாங்களும் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை மற்றும் அன்புமணி விதிக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், IUML ஒப்புக்கொண்டனர், அதிமுகவின் அனைத்து 46 எம்எல்ஏக்களும் ஒப்புக்கொள்கின்றனர், திமுகவிலும் அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர், கனிமொழி ஒப்புக்கொள்கிறார். உதயநிதி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் திரு வேலுமணி அவர்களை அழைத்து இது போன்ற அற்புதமான ஒரு யோசனை எங்களுக்கு தோன்றாமல் போய்விட்டது, மிகச்சிறப்பான யோசனை, சமூக நீதி என்று பேசிவிட்டு முதல் முறையாக ஒரு தலித்தை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் என்ற பெருமை 2 திராவிட கட்சிகளுக்குமே வரும், சிறப்பான யோசனை, இதை செய்யுங்கள் என்று அவர்கள் அத்தனை பேரும் சம்மதம் தெரிவித்த பிறகு உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், 46 எம்எல்ஏக்களும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஒரு கூட்டம் நடந்தது, எம்எல்ஏக்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் இந்த ப்ரொப்போசலை வைக்கிறாங்க. திருமா சம்மதிச்சிட்டாரு, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டோம், சம்மதிச்சிட்டாங்க. திருமாவை முதல்வராக்கலாம் என்று சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்காக நான் கட்சி நடத்துகிறேன், ஒன்று நான் முதல்வராகணும், இல்லைன்னா யாருமே முதல்வராகக்கூடாது, யாரையும் நான் முதல்வராக்க விடமாட்டேன். யாரை கேட்டுட்டு திருமாவளவனை முதல்வராக்கிற யோசனையில் நீங்கள் இறங்குனீங்க? இந்த கட்சியை வீணா போனாலும் பரவாயில்ல, நான் திருமாவளவன் முதல்வராவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லும்போது தான் கடுமையான வாக்குவாதம் அந்த எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட கை கலப்புக்கு போயிடுச்சு. பேரை குறிப்பிட விரும்பல, நீங்கள் ஊகிச்சு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். என்னதாயா வேணும் உனக்குன்னு கேட்டுட்டாங்க எடப்பாடியை பார்த்து. திருமாவளவன் முதல்வர் ஆகிறதுக்கு நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்க, ஆனால் திமுக ஆதரவில் நீங்கள் முதலமைச்சர் ஆகலாமா? 19 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த அத்தனை தேர்தலிலும் அதிமுக தோல்வி. எந்திரிச்சு வந்த நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நீங்கள் போங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் தம்பின்னு நீ சொன்னதை நம்பி தானே நாங்கள் தேர்தலில் போட்டிட்டோம். இன்னைக்கு அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டிட்டு அத்தனை பேர் 5 கோடி ரூபா கடனில் இருக்காயா, வட்டி கட்டிட்டு இருக்காயா. அவங்களுக்கு என்ன வழி? தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தால் 108 சீட்டில் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆன ஒரு கட்சி 108 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்த சமூகமும் தாவேக்கு பின்னால் நிற்கிறது. தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக கட்சி எந்திரிச்சு நிற்கிறதுக்கு என்னதாங்க உங்ககிட்ட யோசனை? நான் திருமாவளவனையும் சிஎம் ஆக்க விட மாட்டேன், தாவேக்கு ஆதரவு கொடுக்கலாம், அவங்க 15 அமைச்சரவை தர்றேன்னு சொல்கிறாங்க, இல்லை வெளியிலேருந்து ஆதரவு தர்றேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு யோசனை சொன்னால் அதுக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் திமுக ஆதரவோடு முதல்வர் ஆகலான்னு சொன்னால் எப்படி கட்சிக்காரன் ஏற்றுக்குவான்? அம்மாவோட ஆன்மா நம்மளை மன்னிக்குமா? ரோட்டில் போனால் ஜனங்க கல்லெடுத்து அடிக்க மாட்டாங்களா? முடிச்சிடுறேங்க, நான் முடிச்சிடுறேன், முடித்த பிறகு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்று சொன்ன பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அதற்கும் சம்மதிக்கவில்லை என்பதால்
30 எம்எல்ஏக்கள் அந்த கூட்டத்திலிருந்து கிளம்பி நேராக சிவி சண்முகம் வீட்டுக்கு சென்று எதிரணியாக உருவாக்கிறார்கள். அப்போது அவர்கள் தாவேக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். 10 அமைச்சர்களை தருவதற்கு தாவேக்கா அன்று தயாராக இருந்தது. 30 எம்எல்ஏக்கள் மொத்தம் 47 எம்எல்ஏல 30 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் பக்கம்னா இந்த பக்கம் 17 எம்எல்ஏக்கள் தான் இருக்கார்கள். உங்களுக்கான நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 30 எம்எல்ஏக்கள் அங்கே போனதும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தூது அனுப்புகிறார். தூது அனுப்பி அவங்கள அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கிட்டு நான் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்று இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அதிமுக எம்எல்ஏக்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நான் பேசிவிட்டேன், உங்கள் மீது அமலாக்கத்துறை விசாரணை வரப்போகிறது, நீங்கள் யாரும் எம்எல்ஏக்களாக இருக்க மாட்டீர்கள் என்று இந்த புறம் பேசிக்கொண்டு சட்டப்பேரவை சபாநாயகரிடம் இவர்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள் என்ற கடிதத்தையும் கொடுக்கிறார். திரு பழனிசாமி அவர்களின் மிரட்டலுக்கு அஞ்சி அப்போது 5 எம்எல்ஏக்கள் அங்கிருந்து விலகி மீண்டும் திரு பழனிசாமி அவர்களின் அணிக்கு செல்கிறார்கள். அதன் பிறகு இவர்கள் அணி பலவீனமாகிறது. இந்த கட்டத்தில் இவர்கள் வெறும் 25 எம்எல்ஏக்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு அமைச்சரவையில் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தாவேக கைவிடுகிறது. அதற்கு பிறகு மறுநாள் வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்பில்தான் 25 பேர் தாவேக்கு ஆதரவாக வாக்களித்தனர். நான் இப்போது மக்களுக்கு ஒரு சார் கேட்டார், என்னதான் ஏன் சொல்ல வர்ற மக்களுக்கு அப்படின்னு. அதிமுக என்ற கட்சிக்கு இன்று எதிர்காலம் இல்லை, அதன் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்கிறேன். தொடங்கி நடந்த 52 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி, நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ண கட்சி. அது மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கின கட்சி, மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கின கட்சி, தமிழகத்துக்கு எவ்வளவோ நன்மை செய்த கட்சி இன்று கற்பூரம் போல கரைந்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எனக்கு அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நீதிமன்றங்களில் எனக்காக ஆஜரானார்கள். அவர்களில் 90% இன்று தாவேக்காவில் இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்திலே எனக்காக ஆஜரான எனது அன்பிற்குரிய நண்பர் திரு முல்லை சுரேஷ் அவர்கள் உட்பட இன்று பலர் தாவேக்காவிற்கு சென்று விட்டனர். தமிழகத்தின் இன்னொரு காங்கிரஸ் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. காங்கிரஸ் கட்சியான தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, தொண்டர்களே இருக்க மாட்டாங்க. இன்று வம்படியாக விடாப்படியாக தாவேக அரசை கவிழ்த்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்று தாவேக அரசு கவிழ்ந்தால் அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்து தாவேக என்ற ஒரு கட்சி ஒரு ஃபோர்ஸா இல்லையா என்பதே தெரியாத போதே நீங்கள் வெறும் 47 இடங்களில் வெற்றி பெற்றீர்கள். இன்றைக்கி கட்சி கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போச்சு, எலும்பு கூட தான் இருக்குது. இன்றைக்கி ஆட்சி தாவேக ஆட்சி கவிழ்ந்துச்சுன்னா எப்படி சார் நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவீர்கள்? எப்படி வெற்றி பெற முடியும்? இன்னைக்கு ஒரு இளைஞர்களின் ஆதரவு இல்லாத கட்சி வெற்றியை பெற முடியாது என்ற நிலைக்கு இன்றைக்கு தமிழக அரசியல் ஆளாகி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 72 வயதான திரு எடப்பாடி பழனிசாமியால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்த முடியும்? இந்த கேள்வியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள்லாம் தப்பே பண்ணது இல்லையாங்க. உங்களோட ஜென்ம எதிரி உங்களை ஒழிக்கணுன்றதுக்காகவே உருவான அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு தரேன்ட்டு போகிறீங்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? 108 சீட்டு ஒரு கட்சி வாங்கியிருக்கு. அந்த கட்சியை எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சுக்கிட்டு எதிரிகள் இருவரும் கைகோர்க்க வேண்டும் என்று சொன்னால் 1,72,00,000 வாக்காளர்களை நீங்கள் இழிவுபடுத்துவதாகாதா? ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, குறை இருக்குங்க. நான் அந்த குறைகளை சுட்டி காட்டிட்டு தான் இருக்கேன். குறைய சொல்லுங்கள். இன்னொன்று, தமிழக மக்களுக்காக தானே ஆட்சி பண்ணுறாங்க, சொல்லிக் கொடுங்க சார். அவங்களுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுங்க. இது தப்பு அது தப்புன்னு ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் இப்போதும் விமர்சனத்தை செய்யுங்க. ஆனால் கவிழணும்னு ஏங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மீண்டும் ஒரு பொதுத் தேர்தலை நடத்தி தமிழக மக்களின் மீது கடுமையான வரிச்சுமையை ஏற்படுத்துவதற்கும் இந்திய மக்களின் வரிப்பணத்தை செலவு செய்வதற்கும் நீங்கள் வழிவகுக்கிறீர்களா? இன்னொன்று, எந்த நம்பிக்கையில் நீங்கள் திருப்பி இந்த ஆட்சிக்கு தேர்தல் வரணும்னு சொல்கிறீங்க? உங்களால் ஜெயிக்க முடியுமா? மக்கள் அவ்வளவு பேரும் தாவேக பின்னால் நிற்கிறார்கள். அந்த எல்லாரும் நீங்கள் தான் அந்த ஆட்சி கவர்னு நினைக்கிறீங்க. மக்கள் சரி புதுசுங்க, நானும் பல பேர்கிட்ட பேசுகிறேன், எப்படி எனக்கு ஆட்சின்னு கேட்டால் இல்லைங்க பரவாயில்லைங்கன்றாங்க. இல்லைங்க தப்புலாம் நடக்குதுன்னு கேட்டால் இல்லை கற்றுக்குறாங்க, புதுசுங்க என்கிறார்கள். அப்படி இந்த ஆட்சியை உடனடியாக கவிழ்க்க வேண்டும் என்று உங்களுக்கு ஏன் இந்த அதிகார வெறி என்று கேட்கிறேன். இன்று ஊடகத்திலே ஒரு செய்தி வந்திருக்கிறது.
அதிமுகவின் பன்னீர்செல்வம் அணியிலே இருந்த திரு வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவில் சேர்ந்த பிறகு அவர் மீதான ஊழல் வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை ரத்து செய்திருக்கிறது என்ற செய்தி இன்று ஊடகங்களில் வந்திருக்கிறது. அப்போ திமுகவும் அதிமுகவும் நீங்கள் எல்லாம் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு 60 ஆண்டுகளாக தமிழகத்தை கொள்ளையடித்தீர்கள் என்பதை தமிழக மக்கள் கண்டுபிடித்து தானே 2 வருஷம் ஆன கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதை 2 திராவிட கட்சிகளும் சிந்திக்க வேண்டும். திராவிட கட்சிகளுக்கான காலம் முடிந்து விட்டது. தாவேக்காவை ஆள விடுங்கள். தாவேக்கா தவறு செய்தால் மக்கள் கேள்வி கேட்பார்கள், சும்மா விட மாட்டாங்க. திமுக அதிமுக 2 தூக்கி போட்ட ஜனங்களுக்கு தாவேக்காவை தூக்கி போட தெரியாதா? மக்களுக்கு தெரியும். ஆள விடுங்கள், அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கிறேன். தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. அது காரணம் வந்து தாவேக்கா அரசு சரியாக செயல்படலன்னு எதிர்கட்சி எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க. எப்படி சார் இந்த நிலையில வந்து இன்னைக்கு வந்து அமைச்சர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, பீஸ் கேரியரை புடுங்குற மாதிரி 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க. 2 கேள்விக்கு இணைச்சே பதில் சொல்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் இந்த மின்வெட்டு பிரச்சனையில் தீவிர கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த பாருங்கள், நான் பப்ளிக்கு கை குழந்தை வச்சுருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு கரண்ட்டு போய், இந்த சம்மரில் கரண்ட்டு போய் என் குழந்தை அழுதுச்சுன்னா என் கோபம் முழுக்க அரசின் மீது திரும்பும். ஃபியூஸ் கேரியர் பிடிக்கிட்டு போகிறாங்க, சபட்டாச் பண்ணுறாங்க, ஒயரை வெட்டி விட்றாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் பொதுமக்களான எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு வீட்டில் கரண்ட் வேணும். ஸோ தீவிர கவனத்தை செலுத்தி தமிழக அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1. மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களுக்கு ஏகப்பட்ட துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. மின்சாரத்துறையும் அவர் பார்க்குறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறையும் அவர் பார்க்குறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறைக்காக மட்டும் பிரத்யேகமாக ஒரு அமைச்சரை நியமித்து 24 மணி நேரமும் இயங்க வேண்டிய அளவுக்கு திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்குது. அந்த துறையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு மின்சாரத்துறையும் அவர்கிட்ட கொடுத்துட்ருக்கீங்க. நான் ஏற்கனவே நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை செயலராக இருந்து கொள்ளையடித்தவர் தான் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ். அதற்கு பிறகு திமுக ஆட்சியில் 1 வருடம் சென்னை மாநகராட்சி ஆணையராக கொள்ளையடித்தார். மீண்டும் சுகாதாரத்துறை செயலராக கொள்ளையடித்தார். கடைசியாக கொள்ளையடிப்பதற்கு இவர் உகந்தவர் என்பதற்காக தான் திரு ராதாகிருஷ்ணனை செந்தில் பாலாஜி தேர்வு செய்து மின் வாரியத்திற்கு நியமித்தார். அவரையே அங்கே தொடர வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சார் மின்சாரத்துறை நிர்வாகம் பண்ண போகிறீங்க? அண்ட் அவர் நண்பர் கேட்டார், இந்த அமைச்சர் வீடியோ வெளியிட்டிருக்காருன்னு. இது நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னதோட தொடர்ச்சி தான். இந்த ஆட்சி நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணுன்ட்டு திமுக விரும்புது, அதிமுக விரும்புது. பண்ணுவாங்க, ஃபியூஸை பிடிங்கி விடுவாங்க, ஒயரை கட் பண்ணி விடுவாங்க, மின்வாரிய தொழிலாளர்களை தூண்டி விட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள். இதெல்லாம் சமாளித்து தான் அவனு முதல்வர். இதுக்கு தானே அவருக்கு அவகாசம் கொடுக்கணுன்றேன். புரியுதா? இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த திமுக அதிமுக 2 பேரையும் சகிச்சிக்க முடியல. நீங்கள் வந்திருந்தால் பரவாயில்லைங்க, நான் வந்திருந்தால் பரவாயில்லைங்க. எவனோ ஒருத்தன் சினிமாவில் நடிச்சிருந்தவன் வந்து உட்காந்துட்டு இப்படி எப்படிங்க இதை சகிச்சிக்கிட்டு இருக்குது, அவனை ஆட்சி நடத்த விடாமல் நாசம் பண்ணலாம். இப்படி இது நடக்கிறதுனால கரண்ட்டு போய் நாம தான் கஷ்டப்படுறோம். நாம் அதை புரிஞ்சுக்கணும். இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து கண்டிக்கணும். ஓகேங்களா? சாப்பாட்டாச்சு நடக்குதுங்க. ஃபீஸை பிடிங்கி விடுறது, குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகளில் வேண்டுமென்றே மின்சாரத்தை இணைப்பை துண்டிக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை வந்து புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காது, அது பிஜேபி பெரிய பின்னடை ஏற்படுத்துமா, இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? சார், நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இது தொடக்கம். அவர் ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த ஐபிஎஸ் பணியை ராஜினாமா செய்து விட்டு 2020 அவர் வரும்போது 19 என்று நினைக்கிறேன், 19 ராஜினாமா பண்ணுறாரு. 19 20 பிஜேபியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் நடத்தி கொண்டிருந்த அந்த வி த லீடர்ன்ற இயக்கத்தை ரெனியூ பண்ணியிருக்காரு. இது அரசியல் இயக்கமாக இன்னும் உருப்பெறவில்லை. அது ஒரு ஷேப்புக்கு வந்த பிறகு நாம் கருத்து சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை தொடர்ந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் சமீபம் அதிகமாக இருக்குது. நிறையா சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு புகார்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது எப்படி இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இல்லை, எடுக்கலன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. லாண்ட் ஆர்டர் ரிவ்யூ 2-3 ரிவ்யூ சிஎம் நடத்திட்டாரு. இன்றைக்கி இந்த சிங்கப்பெண் படை தொடக்க விழா நடக்குதுன்னு நினைக்கிறேன். போதைப் பொருளுக்கும் 2-3 ஆய்வுகளை செய்துவிட்டார். நான் தமிழக அரசை பார்த்து சொல்லிக்கொள்வது ஒன்று தான். காவல்துறையின் முக்கால்வாசி ஈரல் திமுக ஆட்சியில் அழுகி போய்விட்டது. அதை சரி செய்வதற்கான பணி கொஞ்சம் கடினமான பணி. முதல்வர் அதில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சி ஒரு உழுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது என்னென்னா, மேலே தலைமையை மாற்றிருக்காரு, கீழே புறையோடி போயிருக்கும் அந்த ஊழல் அப்படியே இருக்கிறது. போதைப்பொருள் கடத்துபவர்கள், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களோடு இன்னும் கீழ்மட்ட காவல்துறையினர் கரம் கோர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை முதல்வர்கள் கண்டறிந்து செயல்படுத்தினால்தான் இந்த அளவுக்கான சேஞ்சஸ் வரும். இல்லைனா நீங்கள் மேலே டாப்பில் 2 பேர் டிஜிபி மாற்றுறீங்க, கமிஷனர் மாற்றுறீங்க, இதெல்லாம் மாற்றிங்கன்னா கீழே இருக்க அதே ஆள் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ராம்ஜி நகர் ஸ்டேஷன் எடுத்திங்கன்னா போன வருஷம் 6 மாதம் முன்னாடி இருந்த அதே இன்ஸ்பெக்டர் தான் இப்போவும் இருப்பார். டவுன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அதே இன்ஸ்பெக்டர் தான் இருப்பார். நீங்கள் இதை மாற்றாமல் எப்படி அது சரியாகும்? ஸோ இந்த சீரமைப்பை துரிதப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ காவல் நிலையத்தில் ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு
அதை பற்றி எதுவுமே கன்சிடர் பண்ணுற மாதிரி தெரியல. பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி புதியவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் கொஞ்சம் நாம் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆள் பற்றாக்குறை உட்பட இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். இன்றைக்கி நடக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்க்கு பெரும்பாலான இஷ்யூஸ் கோர் இஷ்யூஸ், ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முதல்வர் அவர்களுக்கு உள்ளபடியே தெரியாது, என்ன இஷ்யூன்றதே தெரியாது. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இஷ்யூவே ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ நல்ல அதிகாரிகள் நியமித்திருக்கிறார். அவர்கள் துணையோடு இந்த அடிப்படையான ஃபண்டமெண்டல் இஷ்யூஸை கண்டறிஞ்சு அதை கலைந்தால்தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்கள் சரி பண்ண முடியும். நீங்கள் நைட்டு பெட்ரோலில், அதாவது பைக்கில் ஜீப்பில் போகிறதுக்கு பதிலாக போலீஸ்காரங்களை ரோட்டில் நடக்க விட்டாங்கன்னா குற்றம் குறைஞ்சிருமான்லாம் இல்லை. ஜீப்லையாவது வேகமாக போகலாம், நடந்து போனீங்கன்னா அடுத்த தெருக்கு போய் கிரைம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் சேஞ்சஸை பண்ணுறதுக்கான வழிமுறைகளை முதல்வர்கள் கண்டறிய வேண்டும். ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறதா சொல்லி காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த வார விடுமுறை கொடுக்கணும், ஆனால் இது வரைக்கும் அது காவல்துறை யாரும் கொடுக்கல. பணி சுமை அதிகமாக இருக்குது, அதனாலே அந்த பேர் தற்கொலை பண்ணி சூழ்நிலை ஏற்படுதுங்கிறாங்க. இதுக்கு எந்த அரசு நடவடிக்கை எடுக்கும்? மகேஷ்குமார் அகர்வால் என்ற ஒரு அற்புதமான அதிகாரி தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனராக வந்துள்ளார். நீங்கள் சொல்கிற இஷ்யூ உட்பட எல்லா இஷ்யூவையும் அவர் அட்ரஸ் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்கிறது காலகாலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இஷ்யூ, இதையும் அட்ரஸ் பண்ணுவார். பட் அதை விட ரொம்ப முக்கியம் இன்றைக்கி க்ரைம் ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருக்கணும், அப்புறம் தான் காவல்துறையினரோட நலனை பற்றி பேசணும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இதை சரி பண்ணணும். மக்களுக்கு ரோட்டில் போகும்போது எனக்கு என் பொண்ணு போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா வருமானு ஒரு தாயோ தகப்பனோ அஞ்சினோன்னா அது என்னங்க சமூகம்? அதை சரி பண்ணணும். அப்புறம் காவலர்களுக்கு வார விடுமுறை பற்றி பேசலாம். இல்லை, இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நீங்கள் பேசுனதுக்காக உங்கள் மேலே வழக்கெல்லாம் போட்டு இவ்வளோ தூரம் பண்ணாங்க. இப்போ அதே தானே இப்போ வந்து நேற்று செல்வராஜ் மேலே வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அது மாதிரி நான் தமிழக முதல்வர் அவர்களிடம், திரு மாரிதாஸ் அவர்களின் கைது குறித்து தமிழக முதல்வர் அவர்களிடம் வேண்டுகோளாக வைக்கிறேன், ஆலோசனையாக சொல்கிறேன். லுக், மாரிதாஸ் பேசுனது அஃபென்ஸான்னு கேட்டிங்கன்னா, பேசுனது எழுதுனது அஃபென்ஸான்னு கேட்டிங்கன்னா அஃபென்ஸாக இருக்கலாம், நான் மறுக்கலை. சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்ஸும் பல முறை சொல்லியிருக்காங்க, ஒரு வழக்கில் கைது எப்போது அவசியம். சாட்சிகளை கலைச்சிடுவார், தடங்களை அழிச்சிடுவார், ஓடி போயிடுவார் என்றால் தான். மாரிதாஸ் அவர்கள் பொதுவெளியில் இருப்பவர், தினந்தோறும் அரசை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர். இன்றைக்கி அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க, நான் வந்து தப்பு சொல்ல, எஃப்ஐஆர் போடுங்க, கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போடுங்க, அவர் போய் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை எதிர்கொள்ளட்டும். ஆனால் கைது அவசியமே இல்லை. திரு மாரிதாஸ் அவர்கள் நான் ட்விட்டரில் எழுதுறது நான் இல்லைங்க, என்னோடய க்ளோனுங்கன்ட்டு மறுக்க முடியுமா? முடியாது. அப்புறம் எதுக்கு அரெஸ்ட்டு? கூட இருக்கிற அதிகாரிகள் அல்லது அமைச்சர் பெருமக்களே சில பேர் தாவேக்கவினரே தூண்டி விடுவாங்க, அண்ணன் தூக்கி உள்ளே வச்சா தானே பயம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் மக்கள் அரசை எதிர்த்து மாரிதாஸ் அவர்கள் பேசுவதால் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தான் பேசுவார்கள். இப்படி என்னையும் மற்றவர்களையும் கைது செய்ததற்கான விலையை மு க ஸ்டாலினே கொளத்தூரில் கொடுத்தார் என்பதை முதல்வர் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றதை நான் சொல்லிக்கிறேன்.